Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Wassalatu wassalamu ala Rasulillah amma ba'd. A'udzu billahi minasyaitonir rajim. Ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, விசித்திர படைப்பான ஜின்னை குறித்து பல்வேறு தகவல்களை நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். மனிதனை போன்ற ஒரு படைப்புத்தான் என்றாலும் அது பார்க்கப்பட முடியாத ஒரு விசித்திரமான படைப்பு. அதனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தராமல் நாம் அதை அறிந்து கொள்ள முடியாது. அது குறித்து அல்லாஹும் அவருடைய தூதரும் சொல்லித்தந்தவைகளைத்தான் நாம் தொடர்ந்து இந்த தொடரில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனித இனத்தில் எப்படி அல்லாஹ் ஜோடியை படைத்திருக்கிறானோ அதே போல ஜின்னினத்திலும் ஜோடிகள் இருக்கின்றன. அல்லாஹ் 4ஆம் அத்தியாயம் முதல் வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா. மக்களே, ஒரு உயிரிலிருந்து படைத்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த ஒரு உயிரிலிருந்து தான் அதற்கான இணையை, ஜோடியை, மனைவியை படைத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆதம் என்கிற மனிதனை படைக்கிற போது அவரை மட்டும் படைக்காமல் அவருக்கு துணையாக அவ்வா என்கிற ஒரு மனைவியை, இணையை சேர்த்துத்தான் அல்லாஹ் படைத்தார். அது எதன் காரணத்தினால் என்று சொன்னால், கடவுளை தவிர்த்து வேறு யாரும் உலகத்தில் ஒத்த ஒரு உயிராக என்ன செய்யாது, வாழ முடியாது. இணையாகத்தான் இந்த உலகில் உயிரினங்கள் வாழ முடியும், வாழ வேண்டும். அதுதான் சந்ததி பெருக்கத்திற்கு வழிகோலும். அதுதான் உலகம் அழிக்கப்படும் வரை அந்த தலைமுறையினர்கள், அந்த உயிரினங்கள் தொடர்ந்து என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும், வாழையடி வாழையாக என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் மனிதனை படைத்ததாக குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அதனால் தான் மனிதனுக்கு ஹலீஃபா என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. பூமியில் வாழையடி வாழையாக வரக்கூடிய வழித்தோன்றல்களை நாம் என்ன செய்கிறோம், படைக்கப் போகிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதே போன்றுதான் ஜின் மனிதனை படைப்பதற்கு முன்னரே அல்லாஹ் என்ன செய்தான், படைத்து விட்டான். அப்படி படைக்கப்பட்ட அந்த இனத்திலும் ஆணும் இருக்கிறது, பெண்ணும் இருக்கிறது என்றுதான் நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 72ஆம் அத்தியாயம் சூரத்துல் ஜின் என்கிற அத்தியாயத்தில் 6வது வசனமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வஅன்னஹு கான ரிஜாலுன் மினல் இன்ஸ் யஊதுன பிரிஜாலின் மினல் ஜின் வஸாதுஹும் ரஹகா. வஅன்னஹு கான ரிஜாலுன் மினல் இன்ஸ், இன்ஸிலிருந்து சில மனிதர்கள், இன்ஸ் என்று சொன்னால் இன்சான், மனிதன், மனித இனம், மனித இனத்தில் ஆண்கள், ரிஜால் என்று சொன்னால் ஆண்கள். அப்போ மனித இனத்தில் சில ஆண்கள் யஊதுன பிரிஜாலின் மினல் ஜின், இங்கே அல்லாஹ் என்ன செய்றான், ஜின் இனத்தில் சில ஆண்களை கொண்டு பாதுகாப்பு தேடுகின்றார்கள், காவல் தேடுகின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். மனித இனத்தில் ஆண்களில் சிலர் ஜின் இனத்தில் இருக்கிற ஆண்களின் சிலரை கொண்டு தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்கிறார்கள். இப்படி கேட்பதால் வஸாதுஹும் ரஹகா, இப்படி கேட்கறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஜின் இனத்தை சேர்ந்த ஆண்கள் நம்ம அவங்களை விட ஒரு பெரிய வலிமை வாய்ந்த ஒரு அமைப்பு, ஒரு படைப்பு, அதனால தான் நம்மள்ட்ட இவங்க என்ன செய்யறாங்க, பாதுகாப்பு கேட்கிறாங்க, எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் என்று அவங்களுக்கு கர்வம் அதிகரிக்கிறது. இவங்க மனிதன் இப்படி செய்கிற செயலால் ஜின் இனத்தில் இருக்கிற ஆண்களுக்கு கர்வம் தலைக்கேறுகிறது. அப்படின்னா இல்லையா, சாதாரணமாக நான் என்ன கொண்டு போய்கிட்டே இருக்கேன், நீங்கள் உங்களை கொண்டு போய்கிட்டே இருக்கீங்க, உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு வரும்போதும் சரி இவர் நம்மளை தேடி வந்தாரு அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன செய்யும், உண்மையிலே
ஒரு சைத்தானிசம் உள்ளத்துல வந்து இவர் எப்படா என்கிட்ட வருவார், நான் பாதிக்கிட்டு வந்துட்டாரு என்கிற இந்த தலைக்கர்மம் ஏறுமா இல்லையா, இந்த ஆணவம் வருமா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு ஆணவம் ஜின்னினத்தை சேர்ந்த ஆண்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அது எதனால் ஏற்பட்டது? மனிதனத்தை சேர்ந்த ஆண்கள் தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஜின்னினத்தை சேர்ந்த ஆண்கள் என்ன செய்றாங்க, துணைக்கு அழைக்கிறாங்க அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அப்போ இங்க மனிதனத்தில் ஆண்கள் இருப்பதை போல ஜின்னினத்திலும் என்ன ஆண்கள் இருக்கின்றார்கள். அதே வார்த்தையை தான் எல்லாம் பயன்படுத்துறான். இங்கேயும் ரிஜால் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறான், அங்கேயும் ரிஜால் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். மனிதனத்தில் ரிஜால், ஜின் இனத்தில் ரிஜால். அப்போ ரெண்டுமே என்ன, இங்க ஆண் வர்க்கம் இருப்பதை போல அங்கேயும் ஆண் வர்க்கம் இருக்கிறது என்று அல்ல. அப்ப ஆண் இருந்தாலே என்ன, பெண் என்று ஒன்று நிச்சயமாக என்ன செய்யும், இருக்கும். ஆண் இருந்தாலே பெண் என்று ஒன்று இருக்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு என்ன சுட்டி காட்டுகிறது. அப்ப இது என்ன, மனிதனத்திலிருந்து ஜின்னினத்தை உதவிக்கு அழைப்பது இப்படி இருந்திருக்கிறது என்பதும் இந்த வசனத்தில் நமக்கு தெரிகிறது. இப்போ நிறைய பேர் இந்த அதாவது வித்த காட்டுறாங்களா இல்லையா, ஜின்னை வச்சுக்கிட்டு நான் வந்து அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் அப்படி சொல்லி சமுதாயத்தை ஏமாத்திக்கிட்டு குழப்பம் நடத்துறாங்களா இல்லையா. நான் ஜின்னை வந்து நான் வசப்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு அது நம்ம பின்னால் போக நம்ம பார்ப்போம். அது மாதிரியான ஒரு சிந்தனை நபி அவர்களுக்கு இந்த வசனம் இறங்குற காலத்திலேயே அந்த மக்கள்கிட்ட இருந்திருக்குங்கிறதா நமக்கு என்ன செய்யுது, தெரியுது. இல்லாட்டா அல்லாஹ் இதை திருக்குரானாக வசனமாக நபி அவர்களுக்கு அல்லாஹ் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கு நடைமுறையில் இந்த சிந்தனை இருந்ததால் தான் அதை அல்லாஹ் தன்னுடைய வேத வார்த்தைகளால் நபிக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், ஓதி காட்டுகிறான். உங்களில் உள்ள ஆண்கள் இது மாதிரி ஜின்னை வந்து தங்களுக்கு துணைக்கு என்ன செய்கிறாங்க, அழைக்கிறாங்க. இது அவங்களுக்கு தலக்கணத்தை என்ன செய்யுது, கூட்டுகிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நபிக்கு என்ன செய்ய சொல்லி காட்டுறான். அதான் சமுதாயத்தை என்ன செய்ய நடக்குது. 40 நாளைக்கு உட்கார்ந்து சூரத்தில் ஜின்ன அத்தியாயத்தை ஓதிக்கிட்டே இருந்தால் ஜின்னு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். நம்ம சொல்கிற மாதிரி ரிமோட்டை வச்சு ஏகிட்டே இருந்தவங்க எல்லா வேலையும் என்ன செய்யும், ஜின்னு செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நிறைய ஏமாத்தி வித்தைக்காரர்கள் இருக்கிறாங்க. எல்லா சமுதாயத்தில் இருக்கிறாங்க. இங்கே ஜின்னை வைத்து ஆட்டை போடுற மாதிரி வேறு சமுதாயங்களில் வேறு சாமிகளை வைத்து என்ன செய்வாங்க, ஆட்டை போடுவாங்க. அதுவும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஆனால் இது உண்மையிலே அப்படியா இல்லையாங்கிறத நம்ம பின்னால பார்ப்போம். அல்லாஹ் இங்க சொல்ல வருவது ஜின்னினத்திலும் ஆண்கள் இருக்கின்றார்கள், மனிதனத்தில் இருப்பதை போல என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜின்னினத்தில் ஆண்கள் இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்வதை போல நபி அவங்க ஆண் இருந்தால் அதற்கு எதிர்மறையாக பெண் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஆண்பால் ஒன்று இருந்தால் அதற்கு எதிர்மறையாக பெண்பால் என்ன செய்யணும், ஒன்றும் இருக்கணும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே செய்றாங்க, நமக்கு சொல்லி தர்றாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். எல்லாரும் கழிவறைக்கு போகும்போது என்ன துவா ஓதுவோம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபஸி வல் கபாயிஸ். கழிவறை கூட நுழைய. அப்ப நம்ம என்ன சொல்லணும், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபஸி வல் கபாயிஸ். எல்லா இடங்களையும் எழுதி போட்டிருப்பாங்க. அதை நம்ம மனப்பாடம் பண்ணியிருப்போம். நம்ம உள்ள நுழையும் போது இதை ஓத வேண்டும். இதுக்கு பொருள் என்ன, அல்லாஹ்வே இன்னி அஊது பிக்க மினல் குபஸி, ஆண் ஷைத்தானை விட்டும். குபஸ்னா என்ன, ஆண் ஷைத்தான். அல் கபாயிஸ், பெண் ஷைத்தான். பெண் ஷைத்தானை விட்டும் ஆண் ஷைத்தானை விட்டும் ஒரு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி தான் கழிவறைக்குள்ள என்ன செய்யணும், போகணும். கக்கூசுக்கு போகணும் வைங்க. அல்லாட்டும் நம்ம பாதுகாப்பு கேட்கணும். எதை விட்டு பாதுகாப்பு, ஆண் சைத்தான் பெண் சைத்தான். ஆண் சைத்தான் பெண் சைத்தான் விட்டு பாதுகாப்பு கேட்டுக்கொண்டுதான் உள்ளே நுழைய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. சைத்தான் என்பது ஜின்னினத்தை சார்ந்ததுதான். சைத்தான் என்பது ஜின்னினத்தை சார்ந்ததுதான். ஆனால் ஜின்னினத்தில் என்ன, கெட்டவனுக்கு சைத்தான். ஜின்னினத்தில் கெட்டவனுக்கு சைத்தான் என்று அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இப்லீஸ் என்று என்ன செய்கிறான், பயன்படுத்துகிறான். ஆனால் அவன் என்ன இனம், ஜின்னினம் தான். அப்போ ஜின்னினத்தில் சைத்தான் பெண் இருக்கிறது, ஆணும் இருக்கிறது. அப்போ எப்படி கெட்ட வகைகளில் ஆணும் பெண்ணும் என்று ஜின்னினத்தில் இருக்கிறதோ அதுபோல ஜின்னில் நல்லவர்களிலும் என்ன ஆண்களும் இருப்பார்கள் பெண்களும் இருப்பார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு என்ன சுட்டி காட்டுகிறது. அப்போ ஜின்னினத்திலும் ஆண் பெண் என்று மனித இனத்தில் இருப்பதை போல இரண்டு இனம் என்ன செய்து, இரண்டு ஜோடி, இரண்டு ஜாதி என்ன செய்து இருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு என்ன புரிய வைக்கின்றது. இது புகாரில
142வது ஹதீஸாக நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அடுத்தது, மனித இனத்தில் எப்படி இனப்பெருக்கம் சந்ததி பெருக்கம் இருக்கிறதோ இதே மாதிரி ஜின்னினத்திலும் இருக்கிறது. இதோ ரசூல்லா காலத்தில் இந்த குர்ஆன் வசனம் இறங்கும் போது ஜின்கள் இருந்தார்கள், இப்படி வாழ்ந்தார்கள், இந்த மாதிரி உருமாறினார்கள் என்பது மட்டுமல்ல, இப்பவும் ஜின்கள் நினைச்சாங்க இருக்கிறாங்க. இப்பவும் மனிதன் இருப்பதை போல ஜின்களும் நினைச்சாங்க இருக்கிறாங்க. அதான் ஒவ்வொரு நபருக்கும் அல்ல ஷைத்தானை இடது பக்கமாக வச்சிருக்கானா இல்லையா? அவன் எந்த இனத்தை சேர்ந்தவன்? ஜின் இனத்தை சேர்ந்தவன் தானே. இப்போ எனக்கும் என்ன இடது பக்கம் ஷைத்தான் இருக்கான், உங்களுக்கும் இடது பக்கம் என்ன ஷைத்தான் இருக்கான். இப்போ நான் இறந்ததுக்கப்புறம் என் பிள்ளைகளுக்கு இருப்பான், நீங்கள் இறந்ததுக்கப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்கு இருப்பாங்க. வாழையடி வாழையாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அங்கேயும் என்ன சந்ததி பெருக்கம் என்பது இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம படைத்ததுக்கு அப்புறம் உலகத்தில் மனிதன் எப்படி அப்படி வாழையடி வாழையாக வழி தோன்றலாக வந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல அல்லாஹ் என்றைக்கு ஜின் இனத்தில் ஜோடியை படைத்தானோ அன்றிலிருந்து அது என்ன வாழையடி வாழையாக சந்ததி பெருக்கம் அது நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்பதை நாம் மேலெழுந்த வாரியாக புரிந்து கொண்டாலும் அல்லாஹ் குர்ஆனிலே அது குறித்து சொல்லி காட்டுகிறான். 18வது அத்தியாயம் 50வது வசனம், சூரத்துல் கஹஃப் என்கிற அத்தியாயத்தில் 50ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இது குல்லாலில் மலாயிக்கத்து சுஜூது லி ஆதம். நாம் மலக்களுக்கு சொன்னோம், எல்லாரும் ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்க அப்படின்னு சொல்லி மலக்களுக்கு சொன்னோம். ஃபஸஜது, மலக்கள் எல்லாரும் ஆதமுக்கு என்ன செஞ்சாங்க? தலை வணங்கினார்கள், சஜ்தா செய்தார்கள். இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர இப்லீஸ் என்ன செய்யல? ஆதமுக்கு சஜ்தா செய்யல. இப்லீஸ் ஆதமுக்கு சஜ்தா செய்யல. இப்லீஸ் யார்? கான மினல் ஜின்னி. அல்லாஹ் சொல்கிறார், இப்லீஸ் ஜின் இனத்தை சார்ந்தவனாக இருந்தான். இப்லீஸ் ஜின் இனத்தை சார்ந்தவன். ஜின் இனம் என்று சொன்னால் நெருப்பால் படைக்கப்பட்ட ரா மெட்டீரியல் என்ன? மூலம் நெருப்பு. நம்ம ஆரம்பத்தில் அதை நம்ம கேட்டிருக்கோம். அப்போ நெருப்பால் படைக்கப்பட்ட ஜின் இனத்தை சார்ந்தவன் தான் இப்லீஸ் என்பவன். அவன் ஆதமுக்கு சஜ்தா செய்ய தலை வணங்க மறுத்து விட்டான். மலக்கள்லாம் சஜ்தா செஞ்சாங்க, ஆனால் இப்லீஸ் என்ன செய்யல? சஜ்தா செய்யவில்லை. தன்னுடைய ரப்பின் கட்டளைக்கு அவன் மாறு செய்தான். அந்த இப்லீஸ் அல்லாஹ்வுல கட்டளை எழுதுகிறான், ஆதமுக்கு நீ சஜ்தா செய்யன்னு சொல்லி. அப்ப அந்த கட்டளைக்கு அவன் அடிபணிந்து இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு என்ன செய்யறான்? இப்லீஸ் மாறு செய்து விட்டான். இது அந்த 50ஆம் வசனத்துல 18ஆம் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் கேட்கிறான். யாரு? நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அப்ப தத்தஹிதூனஹு வ துர்ரியத்தஹு அவ்லியா மின் தூனி. என்னை விட்டு அந்த இப்லீஸினுடைய அந்த கூட்டத்தை அல்லது அவர்களுடைய சந்ததிகளை நீங்கள் அவுலியாக்களாக எடுத்துக்கொள்வீர்களோ என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப ஷைத்தானை நீங்க உங்களுக்கு உதவியாளர்களாக நீங்க எடுத்துக்கிறீங்களா? என்ன புறக்கணித்து விட்டு அவன் என் கட்டளைக்கு மாறு செய்தவன், எனக்கு அடிபணியாதவனை என்னை உதவிக்கு உதவியாளராக வலியாக எடுத்துக்கொள்வதை விட்டுவிட்டு அவனை உதவிக்கு வலியாக பொறுப்பாளராக அவனையும் அவன் சந்ததிகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களா என்று அல்லாஹ் சிறா கேட்கிறார். வஹும் லக்கும் அதுவும் பிஸ்ஸலி ஸாலிமீன பதரா. அவன் உங்களுக்கு பயங்கர விரோதி. அவன் மட்டுமல்ல, அவனுடைய சந்ததிகளும் உங்களுக்கு விரோதிகள் தான். இப்லீஸும் சரி, இப்லீஸுடைய சந்ததிகளாக இருக்கக்கூடிய ஷைத்தான்களும் சரி, அவர்கள் உங்களுக்கு பகிரங்க விரோதிகள் என்று அல்லாஹ் சிறப்புறாக சொல்லி காட்டுகிறார். அப்போ இப்லீஸ் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினான், ஆதமுக்கு சஜ்தா செய்ய மறுத்தான் என்ற இந்த தகவலை சொல்லி காட்டக்கூடிய அல்லாஹ் சொல்கிறான், அவனும் அவனுடைய சந்ததிகளும் அவன் இப்லீஸ் தான் தலையானவன். அவன் தான் என்ன முதல், அவன் தான் என்ன ஷைத்தானுக்கெல்லாம் தகப்பன். ஷைத்தானுக்கெல்லாம் யார் தகப்பன்? இப்லீஸ் தான் தகப்பன். அவனை பார்த்துத்தான் அல்லாஹ் நீனும் சஜ்தா செய் என்று சொன்னான். அவன் முடியாது என்றான். அப்போ அவனுடைய வழித்தோன்றல்கள் எல்லாருமே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு என்ன மாறு செய்யக்கூடியவர்கள். வழித்தோன்றல் என்று சொன்னால் அவனுக்கு சந்ததிகள் என்ன செய்து இருக்கிறது? வாழையடி வாழையாக அன்றைக்கு இருந்த இப்லீஸ் இன்னைக்கு இல்லை, ஆனால் அவனுடைய சந்ததிகள் என்ன செய்து இருக்கிறது.
அன்றைக்கு இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு இல்லை. ஆனால் ஆதமுடைய சந்ததிகள் இன்றைக்கு என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க என்பதை அல்லாஹ்வே குர்ஆன்ல 18வது அத்தியாயம் 50ஆம் வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அடுத்து 55ஆம் அத்தியாயம் 56ஆம் வசனத்திலும் 55ஆம் அத்தியாயம் 76ஆம் வசனத்திலும் அல்லாஹ் ஒன்றை என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இது சூரத்துர் ரஹ்மான் என்கிற அத்தியாயத்தில் வரக்கூடிய செய்தி. ஃபீஹின்ன காசிராத்து தர்ஃப் லம் யத்னிசுஹுன்ன இன்சுன் கபலஹும் வலா ஜான். அதாவது அந்த சொர்க்கத்தில் பார்வையை தாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய கண் அழகிகள், பேரழகிகள் சொர்க்கத்தில் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அந்த பேரழகிகளை, பெண்களை லம் யத்னிசுஹுன்ன இன்சுன் வலா ஜான், எந்த ஆணும் எந்த மனித இனமும் எந்த ஜின் இனமும் அவர்களை தீண்டிருக்க மாட்டார்கள், தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், புத்தம் புதிதாக சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஜோடியை அங்கு வைத்திருக்கிறார். அது ஜின் இனத்தை சார்ந்த நல்லவர்கள் சொர்க்கத்துக்கு போனாலும் சரி, அல்ல மனித இனத்தை சார்ந்த நல்லவர்கள் சொர்க்கத்துக்கு போனாலும் சரி, அங்கே சீல் உடைக்காத கண்ணலைகளை அல்லாஹ் அனுசரிக்கிறான், அவர்கள் அனுபவிப்பதற்காக வேண்டி அங்கு வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துர் ரஹ்மான்ல சொல்லி காட்டுகிறார். அப்போ கண்ணலைகள் என்று சொன்னால் அந்த கண்ணலைகளை, பெண்களை, சொர்க்கத்துக்கு பெண்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள், ஆண்களாக இருப்பார்கள். அப்படிதான் இல்லையா? அப்போ மனித இனத்தில் ஆண்கள், ஜின் இனத்தில் ஆண்கள், அவர்களுக்கு இந்த பரிசு அல்லாஹ் அனுசரிக்கிறான், அங்கு வைத்திருக்கிறான் என்பதை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அதே போல 76வது வசனம் சூரத்துர் ரஹ்மான்ல முத்தகீன அலா ரஃபரஃபின் ஹுதுரின் வ அப்கரியின் ஹிசான் அல்லாஹ் சொல்கிறார், அவர்கள் சாய்மானங்களில் சாய்ந்திருப்பார்கள். அலா ரஃபரஃபின் ஹுதுரின், பச்சை நிற அந்த மரகத அந்த பட்டில் சாய்மானம் போட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, ஆயா என்ன செஞ்சிருப்பாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. இதுக்கு முன்னாலாம் என்ன, அரபு நாடுகளுக்கு போனீங்கன்னு வைங்க, ஷேகுமார்கள் பெரிய பெரிய பணக்காரங்களாம் என்ன செய்வாங்க, பெரிய கார்பெட்டை விரித்து அப்படி சிவப்பு கம்பளம் பச்சை கம்பளத்தை விரித்து அதில் என்ன பெரிய பெரிய இந்த குஷன் தலையணையெல்லாம் போட்டு அப்படி செய்வாங்க, ஹாயா என்ன செய்வாங்க, உட்காந்து பேசுவாங்க. வடநாட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், அங்கே வியாபாரிகள்லாம் என்ன பெரிய பெரிய கடைகளில் வந்து அங்கே சேர்லாம் இருக்காது. இங்கே தான் நமக்கு என்ன, கடைகளுக்கு போனால் காம்ப்ளெக்ஸுக்கு போனால் சேர் போட்டுருப்பாங்க, அங்கே சேர்லாம் கிடையாது, எல்லாம் பெரிய விரிப்பு தான், பெரிய பெட்டு, அந்த தலையணை உருண்டை அந்த தலையணையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. வர்றவங்களை அதில் உட்கார வச்சு தண்ணி குடிங்க வைங்க போடுங்கன்னு சொல்லி பெரிய வரவேற்பு என்ன செய்யுங்க இருக்கும். இது மாதிரியான வரவேற்பு சொர்க்கத்தில் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். மரகத, அதாவது சிவப்பு நிற மரகத பட்டில் அவர்கள் சாய்ந்திருப்பார்கள். அபுக்கரியின் ஹிசான், அவர்கள் பார்க்க ரொம்ப அழகானவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ எவ்வளவு பெரிய பாக்கியம் சொர்க்கத்தில் மனித இனத்தை சார்ந்த நல்லவர்களுக்கும் ஜின் இனத்தை சார்ந்த நல்லவர்களுக்கும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்ப அது எந்த நல்லவர்கள் எப்படி போனாலும் அவர்கள் அனுபவிப்பதற்கான பாக்கியம் சொர்க்கத்தில் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை சொல்லி காட்டுகிற அதே நேரத்தில் ஆண் பெண் என்று மனித இனத்தில் இருப்பதைப் போல ஜின் இனத்திலும் இருக்கிறது, அதிலும் சந்ததி பெருக்கம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த விசித்திர படைப்பை குறித்து நமக்கு சொல்லித் தருகிறான். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.